அரசு பேருந்தில் பயணியின் செல்போனை அபேஸ் செய்த ஆசாமியை கண்டுபிடிக்க போலீசார் சோதனை செய்யும் காட்சிகள்தான் இவை. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ் என்பவர் தனது குடும்பத்துடன் ஈஷா யோகா மையம் சென்றுவிட்டு அரசு பேருந்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது பேருந்தில் உள்ள கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவர் பையில் இருந்த ஸ்மார்ட் போனை யாரோ மர்ம நபர் அபேஸ் செய்துவிட்டதை அறிந்து பதறிப்போனார். பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் விவரத்தை தெரிவித்தார். அதற்குள்ளாக பேருந்து காந்திபுரம் பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தது. அந்த பேருந்து நடத்துனரின் அறிவுறுத்தலின்படி ஓடிச் சென்று காந்திபுரம் நகர பேருந்து நிலைய புறக்காவல் நிலைய தலைமை காவலர் கந்தசாமியிடம் செல்போன் களவாடப்பட்டது குறித்து புகார் அளித்தார் ராஜ். அதுவரை மற்ற பயணிகளை இறங்கிச் செல்ல நடத்துனர் அனுமதிக்கவில்லை. போலீசார் பேருந்தில் ஏறி ஒவ்வொரு பயணியாக சோதனை செய்ய தொடங்கினர். பெரிய பெரிய பேக்குகளுடன் வந்திருந்த பயணிகளை பேருந்தில் இருந்து இறக்கி வரிசையாக நிற்க வைத்து 3 போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது மொபைல் போனை திருடியவன் வரிசையில் இருந்து தப்பி ஓடுவதை கண்ட காவல்துறையினர் விரட்டி சென்று அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர் பிரபல ஜேப்படி திருடன் போண்டா ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. இதனால் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினரின் இந்த துரித செயலை கண்டு பயணிகள் பலரும் பாராட்டு தெரிவித்தனர். அதே நேரத்தில் கூட்டமான பேருந்துகளில் பயணிக்கும் போது பயணிகள் தங்கள் செல்போன்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.